உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம. அம்மை அப்பன் துணை. என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும்னு அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் நான் வேண்டிக்கிடுதேன். அதாவது இந்த வேஷம் என்பது சாது, சன்னியாசி, பிரம்மச்சாரி. அப்போ இந்த சாதுனா என்ன, பிரம்மச்சாரியம்னா என்ன, சந்நியாசம்னா என்னென்னா ஒரே பொருள் தான். இந்த ஒரு பொருளை தான் 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. பிரம்மச்சரியம், சந்நியாசி, சாது. எல்லாம் யாசகம் வாங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த உலகம் எடுத்துக்கிட்டு. சாமியார்னா தர்மம் எடுக்கணும், சன்னியாசின்னா எல்லாத்தையும் திறந்து வந்துடணும். பிரம்மச்சரியம்னா என்னென்னா தான் தேகம் என்பது ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்தை நம்ம அறியணும். இதுதான் நம்மளை படைக்கப்பட்டது. இதுக்கு தான் இந்த ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு எல்லாமே உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்பட்டதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறியாமல் இருக்கும்போது ஒவ்வொரு மேலே உள்ளவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது இப்படிப்பா, அது அப்படிப்பா, இப்படிப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்களெல்லாம் ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு நான் சிவன் அடியாருங்க, நான் சித்தர்கள் வழிபாடில் போகிறேன், இப்படி எல்லாமே இப்படி மாறி மாறி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு தியானம் என்பது எதற்குன்னா, அந்த மனம் என்பது என்ன, உன்னை நீ அறிவாய், அதாவது நம்ம அறியணும், அதுதான் தியானம், தவம் எல்லாமே. ஆனால் இது எல்லாமே நமக்கு மட்டும்தான் பல சிந்தனைகளை சிதறப்படுவதை தவிர ஒரு இஸ்லாமில் பிறந்தவனுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஏக இறைவன் ஒருவன், அவன் கதை முடிஞ்சுது. ஆனால் அவன் எப்படி நடக்கிறான் வைக்கிறான் அது அவனுக்கும் அந்த ஏக இறைவனுக்குள்ள சம்பந்தம். பின்ன கிறிஸ்து மதம் அவனுக்கு என்னென்னா, எனக்கு ஒரே தான்ப்பா ஜீசஸ், வேலை முடிஞ்சுது. ஆனால் அவன் நல்லது செய்கிறான், கெட்டது செய்கிறான், அது அந்த ஜீசஸுக்கும் அவனுக்குள்ள ஒரு பந்தம். ஆனால் நமக்கு மட்டும்தான் மனம்ங்கிறது ஒரு நிலைப்படுறதுக்கு தான் தியானம். இல்லை நம் தேகத்தில் இருக்கிற சக்தியை அறிகிறது. அப்போ நம்ம சக்தியை இப்படியே தியானம் இருந்து பல ஆண்டுகளை தவம் இருந்தாலும் நம்ம அறிகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சொல்லித்தந்த பாடத்தை தவிர தாண்ட முடியாதுல்ல. நமக்கு சொல்லித்தந்த பாடம் என்ன, சிவனுக்கு மேலே பெரிய கடவுளே கிடையாது, சிவனுக்கு மேலே பெரிய கடவுளே கிடையாது. இந்த அண்ட சராசரம் என்பது சிவன் தாங்க, இந்த சிவனுக்கு மேலே கடவுளே கிடையாது. இது நமக்கு தேகத்தில் பச்சை குத்துன மாதிரி குத்தி விட்டுட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்போ அந்த சிவன் தாங்க பெருசு, என்னை சிவன் தாங்க வழி நடத்தினார், சிவன் தாங்க என்னை உணர்த்தினார், சிவன் தாங்க எல்லாமே செய்கிறாரு, இந்த பரம்பொருளே சிவன் தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது நம்ம கேட்டறிவில் புத்தியில் உள்ளதும் நம்ம உணரும் போது இது தாண்டி நமக்கு உணர தெரியாத அப்படிங்கிற ஒரு பொருள். தியானம், தவம் எல்லாம் ஒரு சக்தி அறியறதுக்கு தான். அந்த ஒரு சக்தி என்னென்னு கேட்டீங்கன்னா சிவன் தான், சிவனுக்கு மேலே எதுவும் கிடையாது. இப்படிங்கிறத மனிதனுக்கு ஆழமாக பதிய வச்சாச்சு. பதிய வச்சதுக்கு அப்பாறு போக மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வெள்ளையங்கிரி ஈசா யோகா மையம், அந்த ஈசா யோகா மையத்தில் என்ன பிரதானம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆதி யோகியோட சிலையை வச்சுட்டாப்புல, ஒரு ஆதி யோகி சிலை, ஒரு தியான லிங்கம், ஒரு ஆதி யோகியோட சிலை. ஆனால் நம்ம தமிழ்நாடுல, இந்தியாவுக்குள்ள, உலகத்துலேருந்து எல்லாரும் அந்த வெள்ளையங்கிரி மலைக்கு அந்த ஈசா யோகா மையம் எங்கே இருக்குது, ஈசா யோகா மையம் எங்கே இருக்குது, அங்கே போனால் தியான லிங்கம், தியானத்தில் போய் சிவனை தவம் இருக்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. அதுக்கே நாங்கள் சிவனுக்கே அர்ப்பணிக்கிறோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு குரு சத்குரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. பின்னும் மற்றுள்ள மனிதர்கள் எப்படி வர்றாங்கன்னா, காரு வசதி எல்லாம் இருக்கிறவங்க ஃபுல்லாக அந்த வெள்ளையங்கிரி மலைக்கு வர்றாங்க. ஆதியோகி சிலை கோயம்புத்தூருக்கு வந்தால் அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆதியோகி சிலையை வச்சு செல்ஃபி எடுத்தால் தான் அவன் கோயம்புத்தூருக்கு வந்ததாக அர்த்தம், இப்படிங்கிற ஒரு பொருள். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த வெள்ளையங்கிரி மலையில் இந்த ஈசா யோகா எப்படி பிரபலமாக ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த வெள்ளையங்கிரி மலையை வச்சு சர்க்குருங்கிற ஒரு பேரில் அவர் உலக அளவில் இப்போ தெரிய வர்றாரு. காரணம் என்னென்னா, தியானம், யோகா எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு இன்னும் தக்கன ஒரு கிளாஸு, ஆன்லைனில் உள்ள புக்கிங், இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வெள்ளையங்கிரி மலையில் யார் இருக்கிறா, சிவன் தாங்க. ஆதியோகி அது சிவன் தாங்க.
அங்கே தியானலிங்கம் அது சிவன் தாங்க. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாதுங்க, கிடையாது. இது ஒன்று சொல்லி தந்தாச்சு உன் சர்க்குரு. ஆனால் இந்த தியானலிங்கத்துக்கு மேலே எதுவும் இருக்கா? கிடையாது. இந்த ஆதி யோகி சிலைக்கு மேலே எதுவும் இருக்கா? கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ அறிஞ்ச பாடம், எனக்கு சொல்லி தந்த பாடம், சிவனுக்கு மேலே எந்த கடவுளும் கிடையாது. சிவனுக்கு மேலே எந்த கடவுளும் கிடையாது. இது நீ அறிஞ்ச பாடம், எனக்கு சொல்லி தந்த பாடம். ஈசா சர்க்குரு உலகம் பூரா தெரிகிறார். ஆனால் அவர் தெரிய வச்சது எந்த மலை, எந்த மலை, எந்த இடம்? வெள்ளையங்கிரி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சிறுவாணி நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு வெள்ளையங்கிரிங்கிற ஒரு மலை. அந்த மலையை வச்சு ஈசா யோகாமயன்னு உருவாக்கி இப்போ உலகம் பூரா தியானம், மெடிடேஷன் இது. ஆனால் இதில் பிரதான பேர் வாங்கினது என்னென்னா மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரிக்கு தமிழ்நாடு இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா விஐபிகளும் அந்த வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து சிவனுக்கு வேண்டி கண்ணீர் விட்டு அப்படியே தவம் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணி அப்படியே கண்ணீர் ஒழுகுது. பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஒரு நாள் கூத்து. சிவராத்திரிக்கு போயிட்டங்க, கண்ணீர் விட்டு எனக்கு சிவனை உணர்த்துனாங்க எங்கள் சர்க்குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவராத்திரி தான் பெருசு, ராத்திரி தான் பெருசுன்னா ராத்திரியாகவே ஆயிட்டுன்னா விடியவே இல்லை. அப்போ விடியவே இல்லை அப்படின்னா அந்த வெள்ளையங்கிரி மலையை விட்டு இருட்டு பள்ளம் தாண்ட முடியாத, இருட்டு பள்ளம் தாண்ட முடியாது. ஏன்னா சிவராத்திரி வந்து சத்குரு வந்து டான்ஸு, பாட்டு கச்சேரி, நாட்டுப்புற பாடல் எல்லாம் பார்த்து பயங்கரமான ஒரு பக்தி எனக்கு வந்துட்டு ராத்திரியாகவே இருந்துட்டு விடியவே இல்லை. அப்போ நீ எந்த கடவுளை வேண்டுவ? விடியவே இல்லை. விடிஞ்சா தானே 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி ஆயிட்டா. விடியவே இல்லை. எந்த கடவுளை வேண்டுவ? அப்போ சொல்லுவா, ஐயோ இந்த சூரியனுங்கிறது எங்கே? அப்போ இந்த சூரியனுக்கு எந்த கடவுளை குறிக்கும்? சூரிய நாராயணன். 7 குதிரையில் வர்ற மாதிரி உங்களுக்கு சித்தரிக்கப்பட்டது. 7 குதிரையில் சித்தரிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஓவியத்தை பார்த்துருப்பிய, இல்லை சிலையை பார்த்துருப்பிய, வச்சிருப்பிய. அப்போ இந்த 7 குதிரை என்பது 7 நாட்கள். இந்த 7 நாட்களை தான் 7 குதிரையாக வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 7 குதிரையை ஓட்டி வர்றது சூரிய நாராயணன். அப்போ இந்த சூரிய நாராயணன் பெரிதோ, அந்த ராத்திரி பெரிதோ? நீ மகா சிவராத்திரி, சிவனோட ராத்திரி தான் எனக்கு பெருசு, சிவனுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் உன் சிவராத்திரியாகவே ஆயிட்டுன்னா யாருக்கு வேண்டி வேண்டுவ? உனக்கு விடிஞ்சிடும். அடுத்தால நம்மளோட தொழிலை பார்க்க போகலாம், நம்மளோட பிஸ்னஸை பார்க்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் விடியாமே ஆயிட்டுன்னா உன் சிவராத்திரி பெருசா, இல்லை பகலுக்கு வேண்டி நீ கண்ணீர் விட்டது, நீ தியானம் பண்ணி சிவனை உணர்ந்துட்டங்க, ஐயையோ சர்க்குரு சொல்ல போய் நான் வந்து சிவனை என் உள்ளுக்குள்ளே வந்துட்டாருங்க, ராத்திரி உனக்கு மிகப்பெரியது. விடியவே இல்லைன்னா எந்த கடவுளை வேண்டுவேன்னா நாராயணான்னு வேண்டுவேன். அப்போ சிவனுக்கு மேலே ஒரு கடவுள் தான் இது. இந்த இவரில் என்ன பிரதானம்னு கேட்டீங்கன்னா, இவரோட தொப்புள் இருந்து வந்த இந்த முகம், இந்த முகம் 5 முகம். இந்த 5 முகத்தில் ஒரு முகத்தை சிவன் கிள்ளிட்டாருங்கிற புராண கதையை தான் நீ படிச்சிருப்ப. அப்போ ஒரு முகத்தை சிவன் கிள்ளிட்டாரு அப்படிங்கும்போது 4 முகம் இருக்கு. அந்த 4 முகம் தான் 4 வேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதம். 5வது வேதம் என்பது அந்த தலையை கிள்ளின வேதம் உனக்கு தெரியாது. 5வது முகம் இந்த தொப்புலேருந்து வர்றது பிரம்மான்னு நீ அறியப்படுற. அப்போ படைப்பு கடவுள் இவரோ, இல்லை இவர் படைப்பு கடவுளா, இல்லை இவர் படைப்பு கடவுளா? படைக்கிறவர் யாரு? இங்கே இருந்து போறாரு. அப்போ படைக்கிறவர் யார்? இவர் தான். அப்போ தாயோட தொப்புள் கொடியை அறுத்து தான் ஒரு குழந்தை பிறக்க தவிர எந்த தந்தையோட தொப்புள் கொடியை அறுத்து எந்த குழந்தையும் பிறக்கலை. தந்தையோட தொப்புள் கொடி அறுத்து எதுவும் குழந்தை பிறக்கா? தாயோட தொப்புள் கொடி அறுத்து தான் பிறக்கு. அப்போ இந்த கதாபாத்திரம் ஆணோ பெண்ணோ பின்னு இந்த 5 முகம் இது வந்து நீங்கள் அறிஞ்சிக்கிட்டது பிரம்மா. இந்த 5 முகம்தான்
நீங்கள் சொல்கிற பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாயங்க. பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாயம். அப்போ இந்த யாங்கிற முகம் இருக்குல்ல, கடைசி முகம் யா, அந்த யாங்கிற முகம் யாருக்கு அது தெரியாது. நமச்சிவாயம்னா சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் தான் பெருசு. அந்த சிவலிங்கம் வழிபாடு எல்லாம் சொல்லும்போது இந்த ஒரு முகம் இருக்கு இல்லையா, சிவன் கிள்ளிட்டாரு. இந்த பிரம்மத்துக்கு ஆணம் வந்துட்டால் சிவன் கிள்ளிட்டாரு. ஆனால் கிள்ளி அடுப்பில் போட்டு எரிக்கலை, புதைச்சி ஒரு சிவலிங்க வழிபாடு இப்படிங்கிறது புராணத்தில் உண்டு. அது உங்களுக்கு தெரியாது. பின்னு இதில் எந்த தேவர்கள் வந்தாலும் சரி, நரசிம்ம அவதாரம், ஐயப்பன் அவதாரம், கருடன், இது என்ன, இது என்ன பொருள், இது என்ன, இது என்ன, அதாவது இருட்டு வெளிச்சம். அந்த இருட்டு வெளிச்சத்தில் யார் மிகப்பெரிய சக்தி? பின்னு வள்ளி தெய்வான முருகனை தெரியும். வள்ளி தெய்வான முருகனை இது என்னன்னு கேட்டால், இது என்ன, இது என்ன, இது என்ன, அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. அம்மாவை பாரு, அம்மாவை பாரு. விநாயகர். இந்த விநாயகர் யார்? இவர் யாருன்னா அகஸ்தியர். இந்த விநாயகருக்கு அகம் என்ன, அகத்துக்கு விநாயகர் என்ன? இது விநாயகர், இது பிள்ளையார். ஹனுமான், லக்ஷ்மணன், சீதா, ராமன். இது ஏங்க வச்சிருக்கு, இதோட பொருள் என்ன, இப்படிங்கிற ஒரு புராண வரலாறுலாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் தெரியாது. இது வந்து பெருமாளுங்க, மகாவிஷ்ணுங்க, நாராயணங்க இப்படின்னு மட்டும்தான் தெரியும். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. அப்போ இந்த விசாலாட்சியில் இந்த பக்கம் இருக்கிறது விநாயகர், இந்த பக்கம் இருக்கிறது சிவலிங்கம். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது காமாட்சிக்கு நடுவில் விநாயகர், முருகன். அப்போ இந்த விநாயகர் என்ன, இந்த முருகன் என்ன, இங்கே விநாயகர் என்ன, இந்த சிவலிங்கம் என்ன? மீனாட்சி, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. இதை ஏன் நான் சொல்கிறோம்னா, இந்த சி கா, கா என்றால் 6 முகம், கா என்ற தமிழ் வார்த்தையில் 6. அப்போ இந்த காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு சொல்லும்போது அப்போ இந்த சீங்கிற வார்த்தை என்ன, காங்கிற வார்த்தை என்ன? இந்த காங்கிற வார்த்தை தான் நீ காசிங்கிற, காசி சிவன் தாங்கிற. அப்போ இந்த விசாலாட்சி கையில் இருக்கிறது ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் சிவலிங்கம். இந்த காமாட்சி பக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் விநாயகர். ஆனால் இந்த மீனாட்சி கையில் இந்த கிளி இருக்குது பார்த்தியா, இந்த கிளி தான் அருணாச்சலா, அண்ணாமலையாரோட கதை. அப்போ இந்த உலகத்தில் அண்ணன் யார், தம்பி யார், அண்ணன் யார், தம்பி யாருன்னு அறிகிறதான் விஷயம். அண்ணன் ஒருவனே, தம்பியும் ஒருவனே. அது எப்படி? அண்ணனும் ஒருவனே, தம்பியும் ஒருவனே எப்படி? உடல் 1, தலை 2. முதலில் குழந்தையோட தலையே கிள்ளியாச்சு. கிள்ளினது யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அறியப்படுற சிவன் அல்ல. இந்த அண்ட சராசரத்துக்கு பரம்பொருள் தான் இவர். அண்ட சராசரத்துக்கு பரம்பொருள் இவர். இவரைத்தான் நீங்கள் நடராஜ பெருமான், சிதம்பரங்கிறீங்க. நாட்டியம் ஆடுறவர் தான் ஆனந்தமாக படுத்திருக்கிறார், ஆனந்தமாக படுத்திருக்கிறார். இவர் தான் நாட்டியம் ஆடுறவர். நாட்டியம் ஆடுறவர் இவர் தான், பள்ளி கொண்டவர் இவர் தான். ஆனால் இந்த ஆதிசேஷன், இந்த ஆதிசேஷனோட தான் யோகா, அதாவது பதஞ்சலி யோகா. அதாவது இந்த 5 தலை சர்ப்பம் இருக்கு இல்லையா, இந்த 5 தலை சர்ப்பம் தான் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம். ஆனால் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி இந்த உலகத்துக்கு இது ஒரு பெண் கடவுளாக தான் தெரியும். பெண் கடவுள் இதான் அரி. மீனாட்சி அரி, கள்ளழகர் மீனாட்சி அரி. அஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், கல் யானை. கல் யானையை கல்யாணமாக ஆக்கிட்டேன், கணவன் மனைவி.
சொக்கநாதன் என்பது இதோட பிள்ளை. இதோட பிள்ளை சொக்கநாதன். தாயும் தந்தையும் ஒரு அவதாரம் தான். ஏன்னா விஷ்ணு தானே படைப்பாக இருக்கிறாரு. தாயோட தொப்புள் கொடி அறுத்து தான் ஒரு குழந்தை பிறக்க தவிர தந்தையோட தொப்புள் கொடி அறுத்து எந்த குழந்தையும் பிறக்கலை. அப்போ இப்படி ஒரு சூட்சமெல்லாம் இருக்குது. நான் 2014 16 வரைக்கும் ஜம்முலேருந்து இந்திரா சவுக்குலேருந்து நக்ரோட்டா, அதாவது கட்ரா வைஷ்ணவி தேவிக்கு போகிற வழியில் நக்ரோட்டா ஜம்முவில் இருக்குது. ஜம்முலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர். இந்த 14 கிலோமீட்டர் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டேன்னா கண்டோலி மாதாஜி, அதாவது வைஷ்ணவி மாதா வந்து குழந்தையாய் விளையாடின இடம். அந்த விளையாடின இடத்துல இருந்து தான் வைஷ்ணவி மாதாவாக போனது. அதாவது குழந்தையாக இருந்து பெரிதாகிட்டு வயசுக்கு வந்துட்டுங்கிற ஒரு அர்த்தம். அது வைஷ்ணவி மாதா. அப்போ வைஷ்ணவி மாதா என்ன, இந்த கண்டோலி மாதா என்ன. அப்போ நான் இந்த தென்னாட்டில் பிறந்து, அதாவது தாமிரபரணி நதிக்கரையில் பிறந்து, நான் ஏன் அந்த நக்ரோட்டா கண்டோலி மாதாஜி கிட்ட போகணும்? இப்போ குழந்தையாக இருந்த அந்த தாய்கிட்ட ஏன் போகணும்? அந்த தாயோட வைஷ்ணவி மாதா. அப்போ 51 சக்தி பீடத்தில் அது ஒரு பெடும். அப்போ அந்த இடத்துல இருந்து நான் மறுபடியும் ஏன் தென்னாட்டுக்கு வரணும்? இப்படிங்கிற எல்லா கதையும் எனக்கு பொருந்தும். அதுபடி நான் நடந்துக்கிட்டு வைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் தெரிஞ்சது எல்லாமே திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு தான் ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கா, நம்ம என்ன காரணத்து வேண்டியதாக வந்தோமா அப்படின்னு. ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து இந்த பூமியில் நீ எந்த நாட்டு எங்கே இருந்தாலும் சரி, ஞானம் முக்தி சித்தி புத்தி அனைத்தும் ஒரு இடம் பழனிமலைக்கு வந்தால் தான் ஞானம் என்பது, முக்தி என்பது, சித்தி என்பது, புத்தி என்ன இப்படிங்க தெரிய வருங்கிற ஒரு விஷயம். அப்போ எங்கேயோ இருந்து இந்த தமிழ்நாடு மேலெலாம் எனக்கு இது இல்லை. இந்த வேஷம் அணிஞ்சிட்டோ என்னடா இது இங்கெல்லாம் வேண்டாம், கண்ணு கெட்டாவது தூரத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் என்னை கொண்டு வந்தது அந்த சக்தி தான். ஆனால் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த சாந்தன் சாம்ராஜ்ங்கிற ஒரு பையன். அவன் யார் என்னன்னு தெரியாது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற ஆன்மீகத்தை பற்றியோ இது எல்லாத்தையும் வந்து இவங்கெல்லாம் ஒரு மாடலாக பேசுவாங்க வைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சந்திரனே ஹரி இதான் என்னோட இது. நம்ம நாட்டோட தேசிய கொடியோட ரகசியமும் அதுதான். பச்சை என்பது சந்திரன், காவி என்பது ஹரி, இந்த சக்கரம் என்பது சுற்றி கொண்டே இருக்கு. இதுதான் இதோட பொருள். அப்போ நம்ம நாட்டோட தேசிய கொடி தான் இந்த நாட்டில் பாரத பூமியில் ஆன்மீகம் எல்லாமே. ஆனால் ஆன்மீகங்கிறது போது மற்றுள்ள மதங்களுக்கெல்லாம் ஒரே இதுதான். எங்களுக்கு ஏக இறைவன் எங்கள் அல்லாஹ், எங்களுக்கு ஏக இறைவன் எங்கள் ஜீசஸ் மேரி மாதா. அப்போது நமக்கு மட்டும் சிவன் பெரிதோ, விஷ்ணு பெரிதோ, சக்தி பெரிதோ, விநாயகர் பெரிதோ, முருகன் பெரிதோ, ஐயப்பன் பெரிதோ, கருப்பசாமி பெரிதோ, முனியசாமி பெரிதோ, இப்படி எல்லாமே பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு தேவைத்தக்கன மக்கள் அவன் சொந்த பந்தத்தை அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த நாட்டில் மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க நம்பக்கூடாதவங்க 2 பேர் தான். யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னால் யாரையுமே நம்பாதுன்னு சொல்ல 2 பேரை நம்பக்கூடாது. ஒன்று சாமியார் வேஷம் போட்டிருக்கணும், நம்பக்கூடாது. 2வது கருப்பு கோட்டு போட்டு வக்கீலுங்கிறான் பற்றிலாம், அவனை நம்பக்கூடாது. சாட்சி சத்தியத்தை இல்லைன்னு காட்டுறவன் வக்கீல், சத்தியம் என்னன்னு தெரியாமல் பேசுகிறவன் சாமியார். புரியுதா? நீதி, அந்த நீதி எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்ணில் தான் இருக்குது. அதுக்கு தான் நீதிமன்றத்தில் நீதி தேவதை கண்ணை கட்டி இருக்கிற மாதிரி பழைய காலத்தில் நீங்களாம் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஒரு கோர்ட்டை காமிச்சாங்கன்னா ஒரு திராசை வச்சுட்டு ஒரு அம்மா இருக்கும், கண்ணை கட்டி இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாடுல இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு நாட்டில் அந்த நீதி தேவதை கரெக்டாக கண்ணை கட்டி இருக்கா? அப்போ நீதி என்பது இந்த பொருள் தான். இந்த பொருள் தான் நல்லதை செய்ய வைக்கி, இந்த பொருள் தான் ஆசையப்பட வைக்கி, இந்த பொருள் தான் அசிங்கத்தை, அதாவது ஒரு தவறுகளை செய்ய வைக்கி. அப்போ நீதி தேவதைங்கிறது இங்கே தான் இருக்குது. ஒரு மனிதனுக்கு 6 அறிவுன்னு வாழ்கிற ஜென்மத்துக்கு நான் சொன்னால் புரியாது. ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு 18 அறிவு. இது சத்தியம்.
உன் தாயோட ரத்தம், உன் தந்தையோட சதை. 6 6 12 அறிவு. ரத்தத்துக்கு 6 அறிவு, சதைக்கு 6 அறிவு, உன்னோட சுய அறிவு 6, 3 6 18. இந்த 18ங்கிறது தான் நீ 18 சித்தருங்கிற. போகருங்கிறான், புலிப்பாணிங்கிறான், கோரக்கருங்கிறான், அந்த இதுங்கிறான். இதெல்லாம் ஒரு பேராக உருவாக்கி வச்சது ஒரு கதை. இந்த கதையோட முடிவு என்ன தெரியுமா? அகத்தியர் யார், ராமதேவர் யார், வேலை முடிஞ்சுது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னோன்னா மச்சை முனி என்பவர் யார், சாட்டை முனி என்பவர் யார், போகர் என்பது யார், கரூரார் என்பது யார். இதெல்லாம் ஒரு சித்தர் வழிபாட்டில் நீ உணர்ந்த தியானம் பண்ண, அதை பண்ண, இதை பண்ண. இங்கே பாரு, எதுவுமே இங்கே செல்லாது. புரியுதா? தண்டாயுத பாணியை காசி விஸ்வநாதன். இங்கே பார், உனக்கு காட்டணும்ல. மீனாட்சி, காமாட்சி, அப்போ கா வந்துடுது, சி வந்துடுது, வி கடைசியில் சி, விசாலாட்சி. அப்போ இந்த விங்கிறது விளையாட்டு, திருவிளையாடல், சொக்கநாதன் திருவிளையாடல். அப்போ இந்த விங்கிற வார்த்தை தான் விநாயகர், விநாயகி. அப்போ இந்த விங்கிற வார்த்தை எடுத்துட்டா விளையாட்டு இல்லை, அந்த வியை வச்சா தான் விளையாட்டு. அப்போ இந்த விளையாட்டு எல்லாம் இவங்க மூவருடையது தான். இந்த மூவரை தான் நீ என்ன சொல்கிற? பிரம்மா, விஷ்ணு, சிவனுங்கிற. ஆனால் இங்கே வரும், இங்கே சிவன் இருக்கிறாரு, இங்கே விநாயகர் இருக்கிறாரு. அப்போ இதில் இவருக்கு என்ன பந்தம், இவருக்கு என்ன பந்தம்? நீ சொல்வ, இது வந்து மகங்க, இது அப்பங்க, இது அம்மாங்க. ஏய், அது எப்படி? சக்தி தோற்றி வைத்த குழந்தை இந்த குழந்தை, சக்தி தோற்றி வைத்த குழந்தை இந்த குழந்தைய நீ சக்தியோட புருஷங்கிற. அது எப்படி? ரெண்டாவது, இந்த தலையை கிளின பிறகு அந்த ஆணை முகம் வந்தது. பின்ன இங்கே பார், இங்கே விநாயகர் இருக்கிறாரு, இங்கே முருகன் இருக்கிறார். ஏன் காமாட்சி கால ஆசனம் போட்டிருக்காப்புல? பூமி, ஆகாயம், நீர், நீர், பூமி, ஆகாயம். அப்புறம் என்ன சொல்வ? காற்று, நெருப்பா. இது 3 தான் அந்த ரெண்டும் சேர்த்து உருவாக்குறது ஒரு மனித இனத்தை. அதனால் வந்து ஏன் இதை சொல்லி வர்றோம்னா, சாமியாருன்னா சாதுவாக தான் பேசணும், அமைதி, அன்பே சிவங்க, அது அப்படிங்க இப்படிங்க, நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள், நீங்கள் மாதம் அமாவாசைக்கு போய் சிவனை தொழுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் வைக்கும். இது அறியாதவன் சொல்கிறது, அறியாதவன் தெரியாதவன் சொல்கிறது. ஆனால் அறிஞ்சவனுக்கு சாதாரணம், இந்த அண்ட சராசரத்துக்கு பரம்பொருளுங்கிறது இவர் தான். சிதம்பரம் ஆனந்தம். ஆகாய சபை, தாமர சபை நெல்லையப்பர் கோயிலில் பள்ளி கொண்டிருப்பார். ஆனால் இவர் தொப்புல இருந்து வரும் 5 முகம். அந்த 5 முகத்தில் 4 முகம் தான் 4 வேதம் எனக்கு சொல்லி தந்திருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். பிரணவ வேதம் ஆகாயத்தை குறிக்கிறது. அப்போ இங்கேருந்து தோன்றி இது ஆகாயத்தை பார்க்க போகுது பற்றியா? அதாவது யா, இந்த யாங்கிறது முருகனை குறிக்கும். அந்த முருகன் தான் ஆகாயத்துக்கு சொந்தம். அதுக்குத்தான் உச்சி என்பது ஆகாயத்துக்கு சொந்தம். முருகனிடம் போய் மொட்டை அடிக்கிறோம். மலை சதுரகிரி மலை, சுந்தர மகாலிங்கம். 2வது மலை பொதிகை மலை, சொரிமுத்து ஐயப்பன். 3வது மலை வெள்ளையங்கிரி மலை. அந்த வெள்ளையங்கிரி மலையில் அங்கே உள்ள சிவன் அப்படின்னு நீங்கள் அறியப்படுறீங்களா? அந்த சிவனுக்கு பேர் என்ன தெரியுமா? மருதாச்சல மூர்த்தி. அப்புறம் கொல்லிமலை, அறப்பொலீஸ்வரர், அறம் வளர்த்த நாயகி. அடுத்தவளை சொல்லுவேன் 7 மலைங்க, திருப்பதிங்க. பெரிய திருமலை நம்பி யார்? அடுத்தவளை திருவண்ணாமலை, ஆனந்தமலை, அண்ணாமலை. அங்கே இருக்கிற அருணாச்சலேஸ்வரருங்க, அண்ணாமலையாருங்க, வேணுகோபாலகிருஷ்ணன். 7வது மலை எங்கேப்பா இருக்குது? நீ திருப்பதி தான் 7 மலைன்னா அந்த 7 மலை ஏறி போகிறதா? அது வெள்ளையங்கிரியில் 7 மலை ஏறி போகிறேங்கிற. அப்போ அந்த 7 மலைன்னா பொருள் என்ன? 7 மலைன்னா தண்டாயுத பாணி தான். 7வது மலை இன்பமலை, பழனி மலை. உடனே இந்த குன்று இடக்கம் அதில் வந்து போகிற ஒரு சிலையை செஞ்சார். நவபாசான சிலைன்னா, நவபாசானம் என்பது தெரியுமா? ஒரு மனிதனில் இருக்கிற தேகத்தில் விஷம். இவ்வளோக்கான ஒரு பாம்புக்கு இவ்வளோ விஷம் இருக்கும்போது, இவ்வளோ உருவத்தில் இவ்வளோ இடையில படைத்த ஒரு மனிதனுக்கு விஷம் என்ன தெரியுமா? எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தாண்டா கொடூரமான விஷம். நவபாசானமாக இருக்காத, நவ கிரகமாக இரி. நவ ராத்திரியாக பெருசாக நினை. உன் சிவராத்திரி பெருசு கிடையாது, நவராத்திரி தான் பெருசு. சிவராத்திரி ஒரு நாளில் முடியும்.
ஆனால் 9 நாள் நீ இருட்டில் இருந்துட்டுனா, ஒரு நாள் சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு ஒரு நாள் கொண்டாடுற, ஆனால் ராத்திரியாகவே இருந்துட்டுனா ஒரு 9 நாள் நீ இருட்டில் வாழ முடியுமா? அப்போ எந்த கடவுளை வேண்டுவன்னா, நாராயணா நாராயணா நாராயணாம்ப. அதுக்கு தான் நவராத்திரி வச்சுருக்கு. நவகிரகம் நவராத்திரி. நா என்பது நாராயணனுக்கு சொந்தம், வா என்பது சரஸ்வதிக்கு சொந்தம். அப்போ படைப்பு கடவுள் பள்ளி கொண்டவரோ இல்லை நீ அறிஞ்ச அவர் படைப்பு கடவுளோ, இது அறியறது தான் விஷயம். புரியுதா? நான் ஆக்ரோஷமாக பேசுகிறது வைக்கிறது எல்லாமே அறியாதவங்களுக்கு புரியாது, அறியதவங்களுக்கும் புரியாது. கேட்காத கதையை கேட்டால் எப்படி புரிய வரும்? தமிழ் தெரிஞ்சால் தமிழில் பேசுனா புரியும். ஒரு கன்னடத்துக்காரனை போய் தமிழில் பேசுனா அவனுக்கு தமிழ் தெரியாது, எப்படி பேச புரியும்? மொழி தெரியாத ஒரு இதுதான் ஆன்மீகங்கிற ஒரு இது. எந்த மொழியில் பேசினாலும் சரி, கடவுள் என்பது ரங்கநாதன் தான். பாறுகடலில் பள்ளி கொண்டிருக்கவே ரங்கநாதன் தான் கடவுள். நம்ம வழிபாடு பண்ணுறது எல்லாமே அதிலிருந்து வந்து தோன்றப்பட்ட மனித இனம். என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். அம்மை சிவகாமி, அப்பன் சிவசாமி. ஓம் ஹரி ஓம்.